ஹே ஆல், வெஸ்ட் கோஸ்ட் பார்க் போலாமா? இது ஒரு பார்க் நியர் த சீ. எக்ஸாக்டாக சொல்லணும்னா சிங்கப்பூர்ஸ் மெயின் சீ ரூட்ஸ் இதுதான். சிங்கப்பூர் ஸ்ட்ரெயிட்னு சொல்லுவாங்க. வேர்ல்டில் ஒன் ஆஃப் த பிஸியஸ்ட் வாட்டர்வே. ஈவினிங் அழகான வியூஸோட போட்ஸ் அண்ட் ஷிப் போயிட்டு வரதை ரசிக்கலாம். இந்த பிளேஸில் ஃபோட்டோ எடுத்தால் சூப்பராக இருக்கும். நான் வீடியோ எடுக்கணும்னு ஆர்வக்கோளரில் 3 மணிக்கே போயிட்டா அதான் இவ்வளோ வெயிலாக இருக்குது. கிட்ஸ்க்கு விளையாட டிஃப்ரெண்ட் பிளே கிரவுண்ட்ஸ் இருக்குது. நமக்கும் தான். அவங்க மட்டும் விளையாடுறத பார்த்தா நமக்கு ஆசையாக இருக்கும்ல. ஸோ ஒரு சிலது நம்மளும் ட்ரை பண்ணலாம். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ஸ்மால் ஜிப் லைன். இதில் உட்காந்து நானும் என் தங்கச்சியும் மாறி மாறி தள்ளி விட்டு விளையாண்டோம். ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஃபேமிலி கூட போகிறீங்கன்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஜாலியாக இருக்கும். வாக்கிங், ஜாகிங், சைக்கிளிங், ஸ்கேட்டிங் ஒரு டீமோட வந்தீங்கன்னா வாலிபால்லாம் விளையாடலாம். சாப்பிட்றதுக்கு பார்க்கில் மெக்டானல்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது. கொஞ்சம் வெளியே போனால் தான் ஃபுட் கோர்ட்லாம் இருக்கும். பார்க்கில் அணில்லாம் பார்க்குறது ஓகே தான். ஆனால் கோழிலாம் பார்த்தோம். அன்னைக்கு காலையில 6 மணி இருக்கும். கோழி கொக்கரக்கோன்னு கூவுச்சு. சிங்கப்பூரில் கோழி இது மாதிரி ரோட் சைடில் பார்க்குறது எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அது மட்டும் இல்லை, மேலே ஃப்ளைட் வியூவா இந்த வியூவை பாருங்கள். தலைவர் குளிச்சிட்டு இருக்காங்க. நாங்கள் இந்த பார்க்கில் அந்த கல்லுக்கிட்டலாம் ஈவினிங் டைமில் உட்காந்து ஃபேமிலியாக வியூவை பார்த்துட்டு ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்ருக்கோம். பட் ஃபர்ஸ்ட் டைம் இதை பார்த்தோன்னே பயந்துட்டேன். இது என்ன பண்ணும், பாய்சனா, கடிக்குமா கடிக்காதா எதுவுமே எனக்கு தெரியல. பட் ஜஸ்ட் பி சேஃப். ஸோ வீக்கெண்ட் எங்கே போகிறதுன்னு தெரிலனா கண்டிப்பாக இந்த பிளேஸ்க்கு வாங்க. ரிலாக்ஸிங்காக இருக்கும். லொகேஷன் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.